ஸ்க்ரீனில் பார்த்தபோது எப்படி இருந்தது? எனக்கு ஒன்றுமே புரியல ஆக்சுவலி சொல்ல போனோன்னா. ம். எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து என்ன ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்குற மாரி இல்ல, யாரோ பார்க்குற மாரி இருந்தது. தோ நான் ஆல்ரெடி நடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஸ்க்ரீனில் எல்லாரும் பார்த்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கூட எனக்கு எதுவுமே புரியல. ஐ வாஸ் நாட் ஏபிள் டூ அண்டர்ஸ்டாண்ட் அது என்னன்னு. பட் அது அது என்ன சொல்றது அது சிங்க் இன் ஆறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துட்டு. அந்த சக்சஸ் என்னன்னு புரியறதுக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு. அது என்னங்கிறது. பிகாஸ் எனக்கு அதுவரைக்குமே புரியல. ஐ நெவர் தாட் இட் வில் பி அ ஹிட். அது ஹிட் ஆனதுக்கு அப்புறமாவும் அது ஹிட் ஆச்சான்னு எனக்கு புரியல. ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அந்த அப்ரிசியேஷன் கிடைக்கும்போது, அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு. அந்த படத்த பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய அலையை தமிழ் சினிமாவுல உருவாக்கிய படம் அது. சந்தியாவுக்கு எப்படிப்பட்ட பாராட்டுகள் கிடைச்சது? எல்லாருமே அவங்கவங்க ஆஃபீஸ் கூப்பிட்டு என்ன பாராட்டணும். பாலச்சந்தர் சார் ஓ! அவங்க ஆஃபீஸ்ல போய் ரொம்ப நல்லா பண்ற அப்படின்னு சொன்னாங்க. கமல் சார், ரஜினி சார் ம். எல்லாருமே ம். அந்த ப்ரீமியர் வந்துட்டு அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லா ம். ஆர்டிஸ்ட்டுமே வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட்டு வந்து விக்ரம் சார், சதா அவங்கெல்லாம் வந்து பார்த்துருந்தாங்க. பிகாஸ் அப்பதான் அந்நியன் பண்ணிட்டு இருந்தாங்க. ம். ஸோ அவங்க யூனிட் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தாங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சு போச்சு. எனக்கு அந்த மாதிரி ஒரு ரெகக்னைசேஷன் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட்.